ராசி பூஷ நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட இந்த 2025 ஜூன் மாதத்துக்கு மேலே ஒரு மீனை தூக்கி தண்ணியில் இருக்க தொட்டிக்குள்ளே இருக்க மீனோ இல்லை தண்ணிக்குள்ளே இருக்க மீனை தூக்கி தரையில் போட்டால் எப்படி துள்ளி துடிக்குமோ அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் நிறையா பிரச்சனையை சந்திக்கிங்க. உங்கள் வேலையில் பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை, நீங்கள் நம்பினவர்களால் பிரச்சனை, இதெல்லாம் நடந்துக்கிறது. நிறைய அழுத்தங்களை சந்திச்சுக்கிறீங்க. ஸோ இது எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் இந்த 2026. வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கடகராசிக்காரங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறீங்கன்னா இந்த வருடமே உங்களுக்கு எல்லா விதமான செயல்பாடும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். நீங்கள் அங்கேயே அதாவது குடியுரிமை வாங்க போகிறீங்க, குடும்பத்துடன் வாழ போகிறீங்க, இதெல்லாம் நடக்கும். வெளிநாட்டில் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு குடும்பத்துடன் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு, அல்லது கல்யாணம் முடிக்காமல் வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா அங்கேவே உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு. வெளிநாடு, வெளி மாநிலம் இதெல்லாம் உங்களுக்கு பொருந்தும் என்பதை உறுதியாக சொல்லலாம். அதே போல் வெளிநாடு வேலைக்கு போகல, வெளிநாடு சுற்றி பார்க்கையாக போகணும். எனக்கு ஒரு ஆசை, ரொம்ப நாளாக நான் வெளிநாட்டில் போய் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க, வெளிநாடு போகலாம். உங்களுக்கான ஒரு அற்புதமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடம். சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா, நம்மளோட கடகராசி என்பவர்களை யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி என்று இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் தொழிலில் லாபம் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க. இந்த 2026 ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அத்தனை விதமான கடகராசி என்பவர்களுக்கும் ஏற்றம் உண்டு. நீங்கள்